இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு முறை மக்களவை தேர்தலில் 414 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மக்களவை தேர்தலில் 272 இடங்கள் பெரும்பான்மைக்கு இடமின்றி அரசியல் கட்சிகள் யார் பிரதமர் என தடுமாறும் நிலையில் அன்று ஒரு நபர் 414 இடங்களை கைப்பற்றி மகத்தான வெற்றி அடைந்திருந்தார். அவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு சகாப்தம். அதற்கு அவரது அயராத உழைப்பும் அடக்கம். மக்கள் மனதில் இருந்து இன்றும் நீங்காத ராஜீவ் காந்தி மக்கள் செல்வாக்கை அவ்வளவு பெற்றது எப்படி? அந்த எலெக்ஷன் எப்போது நடந்தது? அதில் பிஜேபிக்கு கிடைத்த இடம் வெறும் 2 தானா? வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போம் வாருங்கள். ராஜீவ் காந்தி மிகவும் இளம் வயதில் 40 வயதில் இந்திய பிரதமரானவர். உலகிலேயே இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களில் இளம் வயது தலைவர் அவர். அவரது தாயார் இந்திரா காந்தி. அவரது 48 வயதில் 1966ஆம் ஆண்டு முதல் முறை பிரதமர். அவரது தாத்தா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தனது 58 வயதில் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். அதனைத் தொடர்ந்து 17 ஆண்டுகள் அவர்தான் பிரதமர். நாட்டின் தலைமுறை மாற்றத்தை உணர்த்தும் தலைவராக திகழ்ந்தவர் ராஜீவ் காந்தி. அது 1984 அக்டோபர் 31. அது இந்திய தேசத்திற்கு ஒரு கருப்பு நாள். ராஜீவ் காந்தியின் தாயார் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவரது தாயாரின் இறுதிச் சடங்கு முடித்த உடனேயே நாட்டிற்காக தனது கடமையை செய்ய வேண்டும் என களம் இறங்கினார். அவர் இந்தியா முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடந்த 250 பொதுக்கூட்டங்களில் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்களவை தேர்தல் நடத்த உத்தரவிடுகிறார் ராஜீவ் காந்தி. அந்த தேர்தலில் 7 ஆண்டுகளாக இல்லாத அளவு வாக்கு வித்தியாசம் உலகை மிரளச் செய்தது. காங்கிரஸ் வென்றிருந்தது. 508 தொகுதிகளில் 414 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்போது அந்த கட்சியின் வாக்கு விகிதம் 48.12%. அந்த தேர்தலில் சிபிஐ 22 இடங்களில் வென்று 5.71% அடைந்திருந்தது. சிபிஐ 22 இடங்களில் வென்று 2வது இடத்தையும், பாஜக வெறும் 2 இடத்தை மட்டுமே அப்போது பிடித்திருந்தது. அவ்வாறு அரசியலில் 700 மில்லியன் இந்தியர்களுக்கு தலைவரான ஒரே பிரதமர் ராஜீவ் காந்தி. அவரது 3வது வயது நடக்கும் போதே இந்தியா சுதந்திரம் பெற்று அவரது தாத்தா பிரதமராக வீற்றிருந்தார். வளர்ந்தது புதுடெல்லியில். அவரது தந்தையும் மிகவும் துணிச்சலும் கடும் உழைப்பும் உடைய நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்திருக்கிறார். ராஜீவ் காந்தி கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் சேர்ந்து லண்டனில் உள்ள இம்பீரியல் கல்லூரிக்கு மாற்றப்பட்டு இயந்திர பொறியியல் படிப்பை படித்து படிப்பில் சிறந்து விளங்கியவர். இத்தாலியை சேர்ந்த சோனியா மைனோவை சந்தித்து காதல் திருமணம் 1968 புதுடெல்லியில் நடக்கிறது. தங்களது 2 குழந்தைகள் ராகுல் மற்றும் பிரியங்கா. ராஜீவின் சகோதரர் சஞ்சயும் விமான விபத்து ஒன்றில் உயிரிழந்திருந்தார். அவரது தாயாரும் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தார். ராஜீவ் காந்தியின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஒற்றுமை. அதன் பிறகு நாட்டை 21வது நூற்றாண்டிற்காக தயார் செய்வது. 1991 மே 21ஆம் நாள் அவரும் தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் சிதறடிக்கப்பட்டு உயிர் நீத்தார். அவர் இறந்து பல காலங்களானாலும் அவர் பெற்ற வெற்றியை இன்றளவும் இந்திய அரசியலில் யாராலும் மாற்றி எழுத முடியவில்லை என்பதே உண்மை.